உலகெங்கும் பறந்து விரிந்து காணப்படும் என் அன்பு இந்திய சொந்தங்களுக்கு என் அன்பான வணக்கம். நான் உங்கள் ஜேஜே ரியல் எஸ்டேட்லேருந்து ஜான்சன் பேசுகிறேன். சார், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ரீசேல்ஸ் ஹவுஸ் தான் நம்ம வந்து பார்க்க வந்திருக்கிறோம். இந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் எங்கே அமைஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம திருநெண்டூர் ஜங்ஷன்லேருந்து கரெக்டாக ஒரு 1.5 கிலோமீட்டரில் தான் அந்த ரீசேல்ஸ் ஹவுஸ் அமைஞ்சிருக்கு. இந்த வீட்டை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை முதல் முறையாக இப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கான் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போடுற வீடியோ வந்து உங்கள் செல்ஃபோனை நோக்கி வரும். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இதுதான் அந்த வீட்டோட ஃப்ரண்டேஜ் ரோடு, தார் ரோடு, 20 ஃபீட் ரோடு, பக்கத்துலேயே போஸ்ட்டு. இந்த வீடை பார்த்தீங்கன்னா இந்த இருக்குது பாருங்கள், இதுதான் அந்த வீடு. அந்த 7 வருஷம் ஓல்டு, அதாவது 7 வருஷம் பழைய வீடு தான். இந்த காம்பவுண்ட்லேருந்து கரெக்டாக அந்த காம்பவுண்ட்லேருந்து அந்த கேட் வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரண்டேஜ், அந்த கேட் வரைக்கும் நல்லா அற்புதமாக இருக்குது. வீடும் நல்லா அற்புதமான ஒரு வீடு தான். கிழக்க பார்த்த ஸ்பேஸில் இருக்குது. வாங்க வீட்டுக்குள்ளே போகலாம். வீட்டில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் ஒரு போத்திக்க மாதிரி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு சேஃப்டி கேட் கொடுத்துருக்குறாங்க. வுட்டில் தான் டோர்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வுட்லேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. பார்த்திங்கனாலே தெரியும், டோர்லாம் உங்களுக்கு வுட்லேயே பண்ணி கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் சேஃப்டி கேட், கிரில் கேட் கொடுத்துருக்குறாங்க. ஃப்ரண்ட்டில் வந்து ஒரு விண்டோ கொடுத்துருக்குறாங்க. இது வந்து காமன், அதாவது உள்ள என்ட்ரன்ஸ் ஆனோன்னா ஒரு காமன் இந்தியன் டாய்லெட். இது ஆக்சுவலாக இது வந்து மேலே போகக்கூடிய ஸ்டெப்பு. உள்ளே வந்தோடனே ஹாலுங்க. சிங்கிள் பெட்ரூம் வீடு தான் இது. ஹால் பார்த்திங்கன்னா சிங்கிள் பெட்ரூம் தான் உங்களுக்கு இருக்குது. அப்படியே வந்தீங்கன்னா கிச்சன், ஹால் பக்கத்துலேயே இது அப்படியே ஓப்பனாக கிச்சனில் இருக்குது. கிச்சன் கிழக்க பார்த்த ஸ்பேஸில் இருக்குது. இது கிழக்க பார்த்த ஸ்பேஸில் உங்களுக்கு வந்து ஈஸ்ட் ஃபேஸிங்கில் உங்களுக்கு வந்து கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கனாலே தெரியும். மேலே ஸ்லாப் இருக்குது, பொருட்கள் வைக்கிறதுக்கு உங்களுக்கு கபோர்டெலாம் கொடுத்துருக்குறாங்க. லேண்ட் ஏரியா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 675 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா. பில்டப் ஏரியா வந்து 600 ஸ்கொயர் ஃபீட்டில் பில்டப் ஏரியா. கிச்சன் பார்த்துட்டோம். அது பூஜை ரூம், அது நெக்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். இப்போ வந்து பெட்ரூம் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக தான் இருக்குது. பெட்ரூம் நல்லா ஒரு மாஸ்டர் பெட்ரூம் மாதிரி இருக்குது. அட்டாச்சு பாத்ரூம். அதில் பெட்ரூம் வந்து நல்லா பெருசாக இருக்குது. பார்த்திங்கன்னா ஒரு செல்ஃபுக்கு கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா ஒரு 2 விண்டோ கொடுத்துருக்காங்க. இங்கேயும் விண்டோ கொடுத்துருக்காங்க. விண்டோ பொறுத்த வரைக்கும் எல்லாமே வுட்டில் தாங்க. இது ஒரு விண்டோ, மேலே வந்து ஒரு சின்ன ஸ்லாப் கொடுத்துருக்குறாங்க. அப்படியே பார்த்திங்கன்னா இது ஒரு பாத்ரூம், அட்டாச்சு பாத்ரூம். அது க்ளோஸ்அப் டைப்பில் இருந்துச்சு. இவங்க ஆக்சுவலாக வந்து அந்த க்ளோஸ்அப் டைப்பில் எடுத்துட்டாங்க. வெறும் பாத்ரூம் மட்டும் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. டாய்லெட் அந்த இடத்துல க்ளோஸ்அப் டைப்பில் இருந்துச்சு, அதாவது வெஸ்டர்ன் மாடலில் கொடுத்துருந்தாங்களாம். ஸோ அவங்க அதை யூஸ் பண்ணலை. அவங்க வந்து ஆக்சுவலாக வந்து வெளியவே யூஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு இதை வந்து சும்மா ஒரு குளியல் அறை மாதிரி வந்து யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. வாஷ் பேஷன்லாம் இருக்குது, ஹீட்டரில் எல்லாமே வச்சுருக்காங்க பாருங்கள். வாஷ் பேஷன் வந்தோன்னா வாஷ் பேஷன் இருக்குது. உங்களுக்கு வந்து கரெக்டாக ஒரு அட்டாச்சு பாத்ரூமோட ஒரு பெட்ரூம் அமைஞ்சிருக்கு. அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா ஈஸ்ட் ஃபேஸிங்கை நோக்கி உங்களுக்கு வந்து பூஜை அறை கொடுத்துருக்காங்க. எல்லாமே வுட்டில் தான். அந்த பூஜை அறை கதவு கூட உங்களுக்கு வுட்டில் தான் இருக்குது. அப்படியே பார்த்தீங்கன்னா இது ஒரு சின்ன பூஜை ரூமுங்க. சின்ன பூஜை ரூம், ஒரு 2க்கு 2 அப்படிங்கிற மாதிரி சின்ன பூஜை ரூம் கொடுத்துருக்குறாங்க. இது லேண்ட் ஏரியா 675 ஸ்கொயர் ஃபீட்டில் லேண்ட் ஏரியா இருக்குது. பில்டப் ஏரியா வந்து உங்களுக்கு 600 ஸ்கொயர் ஃபீட்டு. போர் வந்து ஒரு 100 அடியில் போட்டிருக்காங்க. இங்கே தண்ணி நல்லாயிருக்கும் அப்படிங்கிறனால 100 அடி போதுமான அளவு தண்ணி நல்லாயிருக்கு, அருமையான தண்ணி. அதே மாதிரி கரண்ட் வந்து சிங்கிள் ஃபேஸு. ஃப்ரண்டேஜ் ரோடு வந்து உங்களுக்கு 20 ஃபீட் ரோடு. திருநெண்டூர் ஜங்ஷன் வந்து உங்களுக்கு வந்து 1.5 கிலோமீட்டரில் திருநெண்டூர் ஜங்ஷனு. இங்கே ஒரு ப்ரைவேட் ஸ்கூல் 12th வரைக்கும் இருக்குது, பெரிய ஸ்கூலு. அது வந்து 1 கிலோமீட்ரு. மேலே போய்ட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். வீடுங்கள் பக்கத்தில் எல்லாமே வீடுங்க தாங்க. வீடுங்க வந்து அதிகமான வீடுங்க இருக்குங்க. பார்த்தீங்களா, எல்லாம் வீடு தான், பக்கத்தில் வீடு தான். இங்கேருந்து திருநெண்டூர் ஜங்ஷனே 1.5 கிலோமீட்டர் தானே. அது ஒரு மெயின் ரோடு. அது ஒரு மெயின் ரோடு. அப்படியே பாருங்கள், அதெல்லாம் ஒரு மெயின் ரோடு. அங்கெல்லாம் இடம், இதெல்லாம் இடங்க தான்.
பார்த்தீங்களா, பக்கத்துலேயே ஒரு பெரிய பில்டிங் கட்டிக்கிட்டு இருக்காங்க. இது ப்ரைஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 34 லேக்ஸ் சொல்கிறாங்க. ஒரு ஒரு சின்ன பட்ஜெட்டில் உள்ள வீடு 34 லேக்ஸ் சொல்கிறாங்க. நெகோஷியபிள், டைரக்ட் ஓனர். உங்களுக்கு இந்த சைடில் கூட உங்களுக்கு இடம் தாங்க. இந்த பாருங்கள், ஃபுல்லாக அங்கே ஒரு சைடில் இடம் இருக்குது. அதே சேம் பேக்லேயும் இடம் இருக்குது. நல்லா அருமையான ஒரு வீடு. 34 லேக்ஸ் சொல்கிறாங்க. டைரக்ட் ஓனர், நெகோஷியபிள் தான். அந்த வீடு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா அப்ரூவ்டு, அதாவது லேண்டு உங்களுக்கு வந்து அப்ரூவ்டு வீடு தான். இந்த வீடு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா என்னோட நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. நல்லா இருக்குது ஏரியா, அருமையான ஏரியாங்க. அருமையான காற்றோட்டமான ஏரியா. 1 கிலோமீட்டரில் எல்லா ஃபெசிலிட்டியும் உங்களுக்கு இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், இந்த வீடு பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய நம்பருக்கு கால் பண்ணுங்கள். என்னோடய நம்பர் வந்து 9094235701. என்னோடய சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மற்றவங்களுக்கு மறக்காமல் ஷேர் பண்ணி விட்ருங்க. வாழ்க வளமுடன்.